அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி மேக்ஸ் 12th மேக்ஸில் இம்பார்ட்டண்ட் இன்டெக்ரல்ஸ் ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ஃபைண்ட் இன்டெக்ரல் 1 divided by cos square x into 1 minus tan square x into dxன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் இங்கே டினாமினேட்டர் இருக்க cos square x நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு secant square xன்னு மாறுமா, divided by 1 minus tan x whole square into dx அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணுவோம், இல்லைனா வேறு ஒரு வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம 1 minus tan x t அப்படின்னு வேறு ஒரு வேரியபிளுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ t is equal to 1 minus tan x. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், dt divided by dx is equal to 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ மைனஸ் அப்படியே இருக்கட்டும், tan டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant square x. ஸோ இப்போ நமக்கு இங்கே ஏற்கனவே secant square x இருக்குது. இந்த dx இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துட்டோம். மைனஸ் dt is equal to secant square x into dx. ஸோ இப்போ இந்த வேல்யூலாம் இந்த கொஷனில் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது பாருங்கள், இன்டெக்ரல் secant square x into dxக்கு பதிலாக மைனஸ் dt divided by 1 minus tanக்கு பதிலாக tன்னு எடுத்திருக்கோம், t ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த மைனஸை வெளியே எடுத்துடலாம். இன்டெக்ரல் 1 divided by t ஸ்கொயர் into dt. ஸோ இந்த 1 divided by t ஸ்கொயர் நியூமரேட்டர் போச்சுன்னா t பவர் மைனஸ் 2 into dt. ஸோ இப்போ மைனஸ் இது இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா t பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 1 divided by மைனஸ் 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் c. ஸோ மைனஸ் அப்படியே இருக்கட்டும், t பவர் மைனஸ் 1 divided by மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 into மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் பார்த்தோம்னா 1 by tன்னு கிடைக்கும். 1 divided by tயோட வேல்யூ நம்ம என்ன எடுத்தோம், 1 minus tan x plus c. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஷின் பார்க்கலாம். இன்டெக்ரல் sin 2x divided by root of 9 minus cos power 4x. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள், இன்டெக்ரல் sin 2x அப்படியே இருக்கட்டும், டிவைடட் பை ரூட் ஆஃப் 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா, மைனஸ் cos பவர் 4x cos ஸ்கொயர் x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா, இன்ட்டு dx. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம cos ஸ்கொயர் x வந்து வேறு ஒரு வேரியபிள் கன்சிடர் பண்ணிக்கலாம், t அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், 2 cos x மறுபடியும் cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x is equal to dt divided by dxன்னு கிடைக்கும். ஸோ இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும், மைனஸ் 2 cos x sin x into dx is equal to dt. ஸோ 2 sin x cos x ஃபார்முலா sin 2x into dx is equal to இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் dtன்னு ஆகிடும். ஸோ இப்போது நமக்கு இந்த 2 sin x sin 2x into dxக்கு பதிலாக மைனஸ் dtன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மைனஸ் dt டிவைடட் பை ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் மைனஸ் இதை வந்து நம்ம tன்னு எடுத்துருக்கோம், t ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து வேரியபிள் வந்து tக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த மைனஸ் வெளியே எடுத்துடலாம். இன்டெக்ரல் 1 divided by ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் மைனஸ் t ஸ்கொயர் இன்ட்டு dt. இது வந்து சைன் இன்வெர்ஸ் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிறேன். இன்டெக்ரல் dx டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா சைன் இன்வெர்ஸ் x பை a ப்ளஸ் c. ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது, t அப்படின்னு இருக்குது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் டீக்கு பதிலாக எக்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு மைனஸ் இந்த மைனஸ் சைன் அப்படியே இருக்குது, சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ, எக்ஸோட வேல்யூ டி டிவைட் பை ஏவோட வேல்யூ 3 ப்ளஸ் சி. ஸோ இப்போ மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் டீக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்தோம், காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸை அப்ளை பண்ணிடலாம். cos square x divided by 3 plus c. இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம்.
third one integral x plus 1 divided by x square plus 1 into x. இதனுடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சோ இப்போ இது எப்படி போடலாம்னு பாருங்களேன். இங்க நமக்கு டினாமினேட்டர்ல ரெண்டு டேர்ம் இருக்கு. சோ இது வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் படி போடலாமா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் இத மட்டும் உள்ள இருக்கிற வேல்யூ மட்டும் தனியா எடுத்து அதனுடைய பார்ஷியல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிச்சு வெச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் இன்டகிரேட் பண்ணலாம். சோ இப்போ இத வந்து எப்படி எழுதலாம்? ax plus b divided by x square plus 1 plus c by x இந்த மாதிரி எழுதிக்கலாமா? சோ இது வந்து ரெண்டு இந்த வேரியபிள்ல வந்து x powers 2 இருக்கு. அத வந்து பிரிக்க முடியாது. அதனால ரெண்டு வேரியபிள் வருது. இங்க x மட்டும் தனியா இருக்கு. அதனால ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் எடுத்துறோம். ஓகே. சோ இப்போ இத வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ax plus b into x plus c into x square plus 1 whole divided by so இந்த x square plus 1 into x அப்படியே இருக்கும். இங்க வந்து என்ன இருக்கும்? x plus 1 divided by x square plus 1 into x அப்படியே இருக்கும். சோ இப்போ டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படினா நமக்கு நியூமரேட்டர் என்ன வரும்? x plus 1 equal to ax square நான் x மல்டிப்ளை பண்ணிறேன். இல்லனால அப்படியே வச்சுக்கலாம். ax plus b into x plus c into x square plus 1. ஓகே. இப்போ நமக்கு a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ and c ஓட வேல்யூ தெரியணும். சோ இதுக்கு நாம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நான் x க்கு 0 ன்னு எடுத்துக்கறேன். 0 ன்னு அப்ளை பண்ணா என்ன ஆகுது பாருங்க. 1 is equal to இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடும். இங்க c into 1 ன்னு வரும். அப்ப c ஓட வேல்யூ நமக்கு 1 அப்படினு கிடைக்கும். அடுத்து x க்கு சரி x க்கு 1 ன்னு அப்ளை பண்ணி பார்க்கலாம். x க்கு 1 அப்படினு அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வருது பாருங்க. 2 is equal to a into a plus b plus c into 2. so c ஓட வேல்யூ அப்ளை பண்ணா 2. சோ அப்ப a plus b is equal to 0 ன்னு கிடைச்சிடுதா? புரியுதா? இங்க வந்து c க்கு பதிலா நம்ம என்ன அப்ளை பண்றோம்? 1 அப்படினு அப்ளை பண்றோம். 1 2s are 2. 2 இந்த பக்கம் வந்ததுனா -2 ஆயிடும். சோ அப்ப a plus b is equal to 0 ன்னு வரும். சோ அப்ப a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். சரி. இப்போ a b எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ax square plus bx அப்படினு கிடைக்குமா? இங்க மல்டிப்ளை பண்ணும்போது cx square plus 1 ன்னு கிடைக்குமா? சோ இப்போ இங்க பாருங்க c க்கு x ஸ்கொயருக்கு முன்னாடி c யும் இங்க x ஸ்கொயருக்கு முன்னாடி a வும் இருக்கு. LHS ல பார்த்தோம்னா x ஸ்கொயர் டேமே இல்ல. ஓகேவா? சோ இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் x ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க நம்பர்லாம் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். இந்த LHS ல x ஸ்கொயர் டேர்ம் இல்ல. அதனால 0 ன்னு எடுத்துக்கிறேன். இங்க RHS ல x ஸ்கொயருக்கு முன்னாடி a வும் plus c யும் இருக்கு. இப்போ c ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 ன்னு கண்டுபிடிச்சிருக்கவா? அத அப்ளை பண்ணா இங்க நமக்கு a ஓட வேல்யூ என்ன வரும்? -1 ன்னு வருமா? சோ இந்த -1 இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணோம்னா b ஓட வேல்யூ என்ன வரும்? +1 ன்னு வரும். இப்போ நல்லா பாருங்க. சோ நமக்கு a is equal to -1, b is equal to +1, c is equal to +1. சோ இந்த மாதிரி மூணு வேல்யூம் கிடைச்சிடுச்சு. இப்போ இத வந்து இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணிக்கலாம். சோ அப்ப நமக்கு x plus 1 divided by x square plus 1 into x. சோ இந்த ஈக்குவேஷன்மா இதில அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது? -1 into x minus x plus b ஓட வேல்யூ 1 divided by x square plus 1 plus c ஓட வேல்யூ என்ன வருது? 1 divided by x. சோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சோ क्वेश्चनல கொடுத்திருக்கிற இந்த ஃபிராக்ஷனை நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷனா கன்வர்ட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். ஆனா இன்னும் நம்ம இன்டகிரேட் பண்ணவே இல்ல. சோ இதுக்கு அப்புறம் இன்டகிரேட் பண்ணலாம். ஓகே. சோ இப்போ இதுக்கு இன்டகிரேட் எடுத்தோம் அப்படினா integral x plus 1 divided by x square plus 1 into x is equal to integral of 1 minus x ன்னு எழுதிக்கிறேன். 1 minus x divided by x square plus 1 plus 1 by x
into dx. சரி இங்கே dx வரணும், dx. ஓகே, இப்போ நமக்கு இங்கே ஒரு 2 டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 1 divided by x square plus 1 into dx மறுபடியும் மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் x divided by x square plus 1 மறுபடியும் dx plus இன்டெக்ரல் 1 by x into dx. இப்போ நமக்கு 3 சிம்பிள் இன்டெக்ரலாக மாறிடுச்சு. ஸோ இதுக்கு நமக்கு டைரெக்டாக ஃபார்முலா இருக்குது, இதுக்கு நமக்கு டைரெக்டாக ஃபார்முலா இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தனியாக எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இதனுடைய ஃபார்முலா என்ன? tan இன்வெர்ஸ் ஃபார்முலா. tan இன்வெர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x square plus a square. ஸோ 1 divided by x square plus a square இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு tan இன்வெர்ஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ அதில் tan இன்வெர்ஸ் எக்ஸ் டைரெக்டாக ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன், வேறு எதுவுமே பண்ண வேணாம். அடுத்து ஸோ இங்கே லாஸ்ட்டு டேர்மும் வந்து மைனஸ், இதை வந்து நம்ம I1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், அதை தனியாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ 1 by x ஃபார்முலா log x, log மாடுலஸ் ஆஃப் x, கடைசியாக ப்ளஸ் சி. ஓகே, இப்போ இந்த I1 மட்டும் தனியாக எடுத்து போடலாம். I1 is equal to மைனஸ் அப்படியே இருக்கட்டும், இன்டெக்ரல் x divided by x square plus 1 into dx. இது எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம்? டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியுமா? ஃபார்முலா இருக்கா அப்படின்னா இல்லை. சரி, வேறு என்ன பண்ணலாம்? ஸோ டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர வேல்யூ மேலே இருந்ததுன்னா நம்ம இதை லாக் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ இதை டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2xன்னு கிடைக்குமா? ஆனால் இங்கே மேலே வந்து 2 இல்லை. அதுக்காக என்ன பண்ணுறேன், மேலேயும் கீழேயும் 2வால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 2x divided by 2 into x square plus 1 into dx. ஸோ இந்த 2 வெளியே எடுத்துடுறேன். 1 by 2 இன்டெக்ரல் 2x divided by x square plus 1 into dx. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை டீன்னு எடுத்தாலும் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x into dxன்னு வரும், dtன்னு ஆகிடும். ஸோ இதை நம்ம டேரெக்டாக ஃபார்முலாவே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை புரியலனாலும் நான் அப்போ தனியாக போடுறேன். இப்போ நான் டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணேன் அப்படின்னா log மாடுலஸ் ஆஃப் x square plus 1 ப்ளஸ் c1 வரும். இங்கே அப்ளை பண்ணும்போது ஏற்கனவே ஒரு c இருக்கிறதுனால எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துப்போம். சரி, இதுதான் ஃபார்முலா. இது டைரெக்டாக போட்டுட்டேன். இன்கேஸ் எனக்கு இது புரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து t அப்படின்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸோ இதோட சம் முடியுது. இதை எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணிடணும். அதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த ஸ்டெப்பு புரியல அப்படின்றவங்க மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு t அப்படின்னு எடுத்தோம்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x இஸ் ஈக்குவல் டு dt பை dxன்னு வரும். இந்த dx இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ 2x dx இஸ் ஈக்குவல் டு dt. ஓகேவா? அப்போ இந்த இன்டகிரேட் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். 2x இன்ட்டு dx பதிலாக என்ன பண்ணலாம், dt டிவைட் பை நம்ம x ஸ்கொயர் ப்ளஸ் 1 என்ன எடுத்தோம், tன்னு எடுத்தோம். அதாவது 1 டிவைட் பை t இன்ட்டு dt. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன, log t. மறுபடியும் t என்னென்னு எடுத்தோம், x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இதை தான் இங்கே டேரெக்டாக எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ அப்போ இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா டினாமினேட்டில் இருக்கிற வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர வேல்யூ மேலே வந்து நியூமரேட்டரில் இருந்தது அப்படின்னா இதை டைரெக்டாக லாக் ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். லாக் மாடுலஸ் ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அடுத்த கொஷின் 4th ஒன் பார்க்கலாம். ஸோ இப்போ இன்டெக்ரல் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்குது. ஸோ இதுவும் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான் போடணும். ஆனால் இங்கே நியூமரேட்டரில் இருக்கிற டிகிரி வந்து 3, டினாமினேட்டரில் இருக்கிற டிகிரி வந்து 2. ஸோ எப்போவுமே டினாமினேட்டர் தான் அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணி கோஷன்ட் ரிமைண்டர் தனித்தனியாக எடுத்து எழுதிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் கியூப் ப்ளஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை, ஆனால் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் 0 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வச்சு போடலாம். ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ஆல் டிவைட் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸ் கியூப் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நமக்கு எக்ஸ் வருதா, அதை வந்து கோஷன்ட்டாக போட்டுக்கணும். ஸோ என்னன்னு பாருங்கள், இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு டைம் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு டைம் டிவைட் பண்ணி பாருங்கள். எக்ஸ் கியூப் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணால் எக்ஸ் வருது. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கோஷன்ட்டாக அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ டிவைட் பண்ணால் என்ன வருது, சரி மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸு. ஸோ நமக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டைம் இங்கேயும் இல்லை, அதனால் 0 வச்சுக்கிறேன். ஸோ மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது மைனஸு இது ப்ளஸ்ஸு.
இந்த ரெண்டு டேர்மே இல்லை கேன்சல் ஆகிடுது. இங்கே 2x + 1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போது நம்ம இந்த கோஷியண்ட்டை இந்த டினாமினேட்டரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது, எக்ஸு கோஷியண்ட்டாகவும், ஸோ ரிமைண்டர் வந்து 2x + 1ன்னு வருது. ஸோ இந்த ரிமைண்டரை நம்ம இந்த x² - 1ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ண முடியல, அதனால் இங்கே டிவைட் பண்ணி காட்டுறோம். ஓகேவா? ஸோ இப்போ கொஷினில் கொடுத்துருக்கிறத நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், இன்டெக்ரல் x + 2x + 1 / x² - 1 into dx. ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள், இதனுடைய டிகிரி 2, இதனுடைய டிகிரி 1. இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். சரி, இந்த ஃபஸ்ட்டு டைம் பிரச்சனை இல்லை, நம்ம டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஆனால் செகண்ட் டைமில் மறுபடியும் நமக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு இருக்கா. ஸோ இப்போ நம்ம செகண்ட் டைம் மட்டும் தனியாக எடுத்து அதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் டைம் பாருங்கள், 2x + 1 / x² - 1. ஸோ இது எப்படி எழுதுவோம், 2x + 1 / இதை a² - b² ஃபார்மேட்டில் எழுதணும்னா a - b into a + b இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். ஸோ இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்னா a / x - 1 + b / x + 1. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு நியூமரேட்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 2x + 1 = a into x + 1க்கும் ப்ளஸ் b into x - 1க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா. அதுக்கு என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு 1 அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணுற பாருங்க, 1 × 2 2, 2 + 1 3 = a × 2 ப்ளஸ் b வந்து 0 ஆகிடும். ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு ஏவோட வேல்யூ என்ன வரும், 3 / 2 அப்படின்னு கிடைக்கும். அதே போல் எக்ஸுக்கு -1 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா -1 × 2 -2, -2 + 1 -1 இந்த டைம் 0 ஆகிடும். ஸோ -1 -1 -2b அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் கேன்சல் ஆகிட்டு b = 1/2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போது ஏவோட வேல்யூ 3/2, பியோட வேல்யூ 1/2. இது ரெண்டுத்தையும் எடுத்து வந்து இந்த ஈக்குவேஷனை அப்ளை பண்ணி இதை வந்து ஃபைனலாக இந்த இன்டெக்ரலில் அப்ளை பண்ணி இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டைரெக்டாக வந்து இந்த இன்டெகிரேட்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன். = integral x ப்ளஸ் இங்கே 2x + 1 எப்படி எழுதுறோம், a/x - 1ன்னு எழுதுறோம். ஏவோட வேல்யூ 3/2. ஸோ அப்போ 3/2 / x - 1 ப்ளஸ் 1/2 / x + 1 into dx. இப்போ இன்டெக்ரல் தனித்தனியாக எடுத்து எழுதிக்கிறேன், x dx ப்ளஸ் 3/2 integral 1 / x - 1 into dx ப்ளஸ் 1/2 integral 1 / x + 1 into dx. இப்போ எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா என்ன ஆகும், x² / 2 ப்ளஸ் 3/2 அப்படியே இருக்கட்டும். இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகும், log modulus of x - 1 மறுபடியும் ப்ளஸ் 1/2 log modulus of x + 1 ஃபைனலாக ப்ளஸ் c. ஸோ இதுதான் ஆன்சர். ஆனால் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். x² / 2 ப்ளஸ், ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் இங்கே ரெண்டுமே லாக் இருக்கா, இந்த ரெண்டுத்துலேயும் 1/2 காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது பாருங்கள், 3 log modulus of x - 1 ப்ளஸ் log modulus of x + 1 ப்ளஸ் c அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ log a ப்ளஸ் log b, அதுக்கு முன்னாடி 3 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். x² / 2 ப்ளஸ் 1/2. ஸோ 3 பவரில் போச்சுன்னா என்ன ஆகும், சரி பவரில் போய்டுமா, x - 1 whole cube ப்ளஸ் log modulus of x + 1 ப்ளஸ் c. ஸோ இப்போ இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், log m ப்ளஸ் log n = log m into n. ஸோ அப்போ இங்கே ரெண்டு லாகம் தனியாக எடுத்துடுறோம். x² / 2 ப்ளஸ் 1/2 log, ரெண்டு லாகம் சேர்த்து ஒன்றா எழுதும்போது என்ன ஆகும், இது வந்து மல்டிபிள் ஆகும்.
into x plus 1. So multiple bracket போட்டு காட்டுகிறேன். So வெளியே மாடுலஸ் போட்டுக்கலாம் plus c. So இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். integral 0 to 4 modulus of x minus 1 into dx. ஓகே, ஸோ இது வந்து டெஃபினட் இன்டெக்ரல் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி மாடுலஸ் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த இடத்துல ஃபஸ்ட்டு 0 வருதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ எப்போ நமக்கு x minus 1 0 வரும்? ஸோ எக்ஸோட வேல்யூ 1ன்னு இருந்ததுன்னா 0 வரும். ஸோ அப்போது இந்த லிமிட்டை நம்ம எப்படி பிரிக்கிறோம்? கொஷினில் வந்து லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க? 0 to 4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த லிமிட்டை நம்ம எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா, 0 to 1ஐயும் அடுத்து 1 to 4ன்னு ரெண்டு லிமிட்டாக பிரிக்கிறோம். ஸோ 0லேருந்து 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க லிமிட்டு, அதை 0 to 1 வரைக்கும் ஒரு லிமிட்டாகவும் 1லேருந்து 4 வரைக்கும் இன்னொரு லிமிட்டாகவும் பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு இந்த லிமிட்டில் இது ஏதாவது நெகட்டிவில் வருதான்னு செக் பண்ணணும். ஏன்னா மாடுலஸ்னாவே என்ன அர்த்தம்? அப்சல்யூட் வேல்யூ ப்ளஸ் மைனஸ் உள்ளே எது இருந்தாலும் வெளியே வரும்போது ப்ளஸ் தான் வரும். அப்போது உள்ளே நமக்கு எப்போ ப்ளஸ் வரும் எப்போ மைனஸ் வரும்னு இந்த இடத்துல கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ஸோ இப்போ இந்த 0 to 1 இந்த லிமிட் அப்ளை பண்ணி பாருங்கள். அதாவது 1ஓட கம்மியாக இருக்கும்போது இது என்ன ஆகும்? நெகட்டிவ் ஆகிடும். எக்ஸ் மைனஸ் 1ன்னு இருக்குது. 1ஓட கம்மியான வேல்யூ எக்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது 1 தான் பெரிய நம்பர், அப்போ நெகட்டிவ் ஆகிடும். அப்போது இந்த லிமிட்டில் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன். இன்டெக்ரல் 0 to 1 இந்த லிமிட்டில் இந்த டேர்ம் என்ன ஆகுது? நெகட்டிவ் ஆகிடுது. அதாவது மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1ன்னு வரணும். ஸோ இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா 1 ப்ளஸ்லேயும் எக்ஸ் மைனஸ்லேயும் வந்துடும் இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் மறுபடியும் 1 to 4 இந்த லிமிட். நம்ம இந்த லிமிட்டில் எக்ஸோட வேல்யூ எது வேணால் அப்ளை பண்ணுங்கள். 1 அப்ளை பண்ணுங்கள், 2 அப்ளை பண்ணுங்கள், 3 4 5 எது அப்ளை பண்ணாலும் பாசிட்டிவில் தான் இருக்கும். அதனால் உள்ளே இருக்கிற டேர்ம் அப்படியே இருக்கும், சைன்லாம் மாற்ற வேணாம், அப்படியே எடுத்து எழுதணும். ஸோ இது புரியுதா பாருங்கள். ஸோ எப்போ சைனை மாற்றணும் எப்போ சைனை மாற்றக்கூடாது. ஸோ பாசிட்டிவில் வருதா நெகட்டிவில் வருதான்னு செக் பண்ணிவிட்டு சைனை மாற்றிக்கணும். இதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ 1 இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸு மைனஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஸோ இதனுடைய லிமிட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 0 to 1 ப்ளஸ் அகைன் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் 1 இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸு. ஸோ லிமிட் வந்து 1 to 4. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறேன். 1 மைனஸ் 1 பை 2. அடுத்து லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல 0 ஆகிடும், அதனால் விட்டுடுறேன். ப்ளஸ் 4 அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் 4 ஸ்கொயர் பை 2 மைனஸ் 4. மறுபடியும் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறேன். 1 அப்ளை பண்ணால் 1 ஸ்கொயர் பை 2 மைனஸ் 1. ஸோ இப்போ மைனஸ் ஏற்கனவே வெளியே இருக்கிறதுனால இது ப்ளஸ் ஆகிடுது. பாருங்கள் 1 மைனஸ் 1 பை 2 ப்ளஸ் 4 ஸ்கொயர் பை 2 16 பை 2 8 மைனஸ் 4. மறுபடியும் மைனஸ் 1 பை 2 ப்ளஸ் 1. ஸோ இப்போ ப்ளஸில் இருக்கிறதுல ஆட் பண்ணால் 10, மைனஸ் இருக்கிறதுல ஆட் பண்ணால் மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1 பை 2 நமக்கு ப்ளஸ் மைனஸ் 1ன்னு கிடைக்கும். மைனஸ் 1 மைனஸ் 4 மைனஸ் 5. ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் 5. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து 6th ஒன் பார்க்கலாம். இன்டெக்ரல் இது வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இதுவும் எக்ஸ் ஸ்கொயர், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர், எல்லாமே எக்ஸ் ஸ்கொயரில் இருக்கிறதுனால நமக்கு ஃப்ராக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு வேறு ஒரு வேரியபிளாக எடுத்துக்கலாம். நான் டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ கொடுத்துருக்கிற இன்டெக்ரல் எப்படி மாறுது பாருங்கள். டி ப்ளஸ் 1 டிவைட் பை டி ப்ளஸ் 2 இன்ட்டு டி ப்ளஸ் 3. ஸோ இப்போ இன்டெக்ரல் வானா இது மட்டும் தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பிரிப்போம்? a டிவைடட் பை டி ப்ளஸ் 2 ப்ளஸ் பி டிவைடட் பை டி ப்ளஸ் 3 அப்படின்னு பிரிக்கணும். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். a இன்ட்டு டி ப்ளஸ் 3 ப்ளஸ் பி இன்ட்டு டி ப்ளஸ் 2. ஸோ டினாமினேட்டரில் ரெண்டு சேமாக வரும், அதனால் விட்டுடலாம். ஸோ இப்போ நியூமரேட்டர் மட்டும் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்.
ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ வேணும்னா டீக்கு வந்து -2 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். t is equal to -2 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகுது, -2 + 1 is equal to a into 3 -2 + 3. ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ இப்போ -1 equal to a. ஸோ இதுலேருந்து ஏவோட வேல்யூ -1 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து டீக்கு -3 அப்படின்னு அப்ளை பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள், -3 + 1 is equal to -3 அப்ளை பண்ணும்போது 0 ஆகிடும். இங்கே -3 + 2 -bன்னு வரும். ஸோ இதிலேருந்து -2 equal to -b. ஸோ அதிலேருந்து பியோட வேல்யூ +2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ நமக்கு ஏக்கு -1, பிக்கு +2. ஸோ இப்போ ஏக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணலாம், -1, பிக்கு பதிலாக +2. ஓகேவா? ஸோ அப்போ கொஷனில் கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்டெக்ரல், ஸோ அந்த டைம் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இன்டெக்ரல் -1 / t + 2. டீயோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்தோம், x². ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். x² + 2 + 2 / x² + 3 into dx. ஸோ இப்போ -1 வெளியே எடுத்தோம்னா இன்டெக்ரல் 1 / x² ப்ளஸ் இது வந்து 2வை √2² எழுதிக்கலாமா, ப்ளஸ் இன்ட்டு dx ப்ளஸ் இங்கே 2வை வெளியே எடுத்துடுறேன், 1 / x² ப்ளஸ் √3² into dxன்னு எழுதலாமா. ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்கள், x² + a² ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபார்முலா இன்டெக்ரல் 1 / x² + a² into dxனா என்ன ஃபார்முலா, tan inverse ஃபார்முலா, 1/a tan inverse x/a. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். -1 1/a 1 / √2 tan inverse x / √2. ஓகே, அடுத்து +2 இன்ட்டு மறுபடியும் அதே ஃபார்முலா 1 / √3 இன்ட்டு tan inverse x / √3. ஸோ இந்த மைனஸ் வந்து பின்னாடி எடுத்து எழுதிக்கலாம், ப்ளஸ் வந்து முன்னாடி எழுதிக்கலாம். ஸோ இந்த 2 வந்து மல்டிப்ளை பண்ணால் 2/√3ன்னு வந்துடும், அவ்வளோதான். ஸோ 2 / √3 tan inverse x /√3 minus 1 / √2 tan inverse x /√2 plus c. இன்டெகிரேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட். ஓகேவா, இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து 7th ஒன் பார்க்கலாம். e⁻x into 1 - cot x plus cosecant square x. ஓகே, ஸோ இந்த மாதிரி e பவரில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஃபார்முலா கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கணும். இன்டெக்ரல் e⁻x into f(x) plus f'(x) into dxஆக இருந்ததுன்னா இதனுடைய வேல்யூ என்னவாகும், e⁻x f(x). ஓகேவா, ஸோ இப்போ இதில் எதை f(x) எடுக்கலான்னு பாருங்கள். காட்டை f(x)ன்னு எடுத்தோம்னா காட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cosecant square x வரும். ஸோ இப்போ f(x) வந்து நம்ம cot x அப்படின்னு எடுத்தோம்னா f'(x) வந்து என்ன ஆகும், -cosecant square xன்னு கிடைக்கும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை மாற்றிக்கணும். நல்லா கவனிங்க, இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் நம்ம e⁻x மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம்லேருந்து மைனஸை காமனாக வெளியே எடுத்தோம்னா e⁻x, நல்லா கவனிங்க, e⁻x இதுக்கு மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ரெண்டுத்துலேயும் மைனஸை வெளியே எடுத்துகிட்டு இந்த ரெண்டுத்துக்கு கூட காமனாக மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ மைனஸ் e⁻x இன்ட்டு cot x மைனஸ் cosecant square x into dx. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இன்டெக்ரல் e⁻x into dx மைனஸ் இன்டெக்ரல் e⁻x into cot x மைனஸ் cosecant square x into dxன்னு எடுத்து எழுதுகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் அப்படியே தான் வரப்போகுது. e⁻x இன்டெகிரேட் பண்ணால் e⁻x தான் மைனஸ். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ணால் ஆன்சர் என்ன வரணும், e⁻x into f(x). e⁻x into f(x) நம்ம என்ன எடுத்தோம், cot x. ஸோ இப்போ cot x ப்ளஸ் ஃபைனலாக c. ஸோ இப்போ e⁻x காமனாக வெளியே எடுத்தோம்னா 1 - cot x ப்ளஸ் c. ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்.
அடுத்து 8th one ஓகே log x divided by 1 plus log x whole square னு இருக்கு. ஸோ இது மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 plus log x டினாமினேட்டரில் இருக்கா. ஸோ டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மேலே இருந்ததுன்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் மாற்றிக்கிறேன். இப்போ மேலே வந்து நமக்கு என்ன வேணும், 1 வந்து எக்ஸ்ட்ராவாக வேணும், +1 வந்து வேணும். ஓகேவா, இன்டெக்ரல் இந்த 1 ப்ளஸ்ன்னு வேணும். ஏற்கனவே log x வந்து ப்ளஸில் தான் இருக்குது, இந்த 1 மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? சரி, இந்த மாதிரி ஒரு நம்பரை நம்மளாம் ஆட் பண்ணிட்டா அதனுடைய வேல்யூ மாறிடாதன்னா கண்டிப்பாக மாறும். அதுக்காக என்ன பண்ணலாம், -1 உடனே வந்து சப்ராக்ட் பண்ணிடலாம். 1 ஆட் பண்ணியிருக்கோம், 1 வந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ மாறாது. ஸோ இப்போ நமக்கு இது வந்து ஒரு டேர்மாகவும் இது வந்து ஒரு டேர்மாகவும் பிரிச்சுக்கலாம். இன்டெக்ரல் 1 + log x divided by 1 + log x whole square into dx minus integral 1 divided by 1 plus log x whole square into dx. ஸோ இப்போ ரெண்டு டேர்மாக பிரிச்சிட்டோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, அதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா. இது எப்படி கன்வெர்ட் ஆகுது பாருங்கள், 1 divided by வெறும் 1 plus log xன்னு வருது into dx. இந்த செகண்ட் டைம் எதுவும் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த இடத்துல மட்டும் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறேன். என்னென்னா இந்த 1 divided by 1 plus log x அப்படியே எடுத்துக்கிறேன். இது கூட இங்கே 1ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதா எடுத்துக்கிட்டோம்னா அதை g of xன்னு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் f of x into g of x into dx அப்படின்னா f of x into integral of g of x dx minus integral of differentiation of f of x into integral of g of x dx into dx plus c இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் f of x என்ன எடுக்கிறேன் அப்படின்னா 1 divided by 1 plus log x. இப்போ f dash of x என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, 1 divided by 1 plus log x மேலே கொண்டு போகும்போது 1 plus log x whole power -1ன்னு வரும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 into 1 plus log x whole power -2ன்னு ஆகுமா. இது எப்படி இதெல்லாம் -1 divided by 1 plus log x whole square அப்படி எழுதிக்கலாம். ஓகே, f of x f dash of x கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நமக்கு என்ன வேணும், g of xம் g dash of xம் நான் முன்னாடி எழுதிக்கிறேன். g of x என்னன்னு எடுத்தோம், 1ன்னு எடுத்தோம். அப்போ integral of g of x into dx என்ன ஆகும், 1ஐ இன்டெகிரேட் பண்ணால் xன்னு வரும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா f of xக்கு பதிலாக என்ன இருக்குது, 1 divided by 1 plus log x into integral g of x என்ன இருக்குது, x into x. அடுத்து மைனஸ் integral of differentiation of f of x என்ன வருது, -1 divided by 1 plus log x whole square into integral g of x x into dx. ஓ சாரி, இந்த இடத்துல நம்ம ஒரு மறந்துட்டோம். மறுபடியும் இந்த log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. ஸோ இங்கேயும் வந்து 1/x வரும். ஸோ இங்கேயும் 1/x, இந்த x கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த டேர்ம் மட்டும் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி இது கிடச்சிருச்சு. ஆனால் இந்த டேர்ம் நம்ம எதுவுமே பண்ணலை. இந்த டேர்ம் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் இன்டெக்ரல் 1 divided by 1 plus log x whole square into dx. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இது ப்ளஸ் 1/1 plus log x whole square. இங்கே -1 divided by 1 plus log x whole square ரெண்டுமே இன்டெக்ரலில் இருக்குது. இந்த ரெண்டும் அப்படியே கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சர் இது தான். ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு x divided by 1 plus log x. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ 1 or டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஈஸியாக கிடச்சிடும். ஸோ ப்ளஸ் சி போட மறந்துட்டேன், ப்ளஸ் சி. ஓகே, அடுத்து 9th ஒன் பார்க்கலாம். ஓகே, x square sin x into dx. ஸோ இது வந்து டெஃபினட் இன்டெக்ரலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மைனஸு, இது ப்ளஸ்ஸு. லிமிட் வந்து
மைனஸ் ப்ளஸ் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா 0 ஆகிடும். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா லிமிட் வந்து 2 × 0 to π/2 அப்படின்னு வச்சு போடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதுகிறேன். f of x is equal to x² sin x into dx. இது ஆட் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுங்கள். -x² sin of -x. ஸோ dx வேணாம், dx இல்லை, f of x மட்டும்தான். ஓகே, ஸோ -x² பண்ணும்போது வெறும் x² தான் வரும். sin of -θ மைனஸ் sin θன்னு வரும், மைனஸ் sin x. ஸோ இப்போ நமக்கு மைனஸ் சைன் வந்து வெளியே வருதா? ஸோ இப்போ இந்த மாதிரி வெளியே வந்தால் இது இந்த என்ன ஃபங்க்ஷன்? ஆட் ஃபங்க்ஷன். ஸோ ஆட் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா இதனுடைய ஆன்சர் என்னவாக இருக்கும்? 0. ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் 0. ஏன்னா இது வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது ஆன்சரே அவ்வளோதான். 1 மார்க்கில் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ 2 மார்க்கில் கேட்டாலும் இந்த மாதிரி போட்டு இது வந்து ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ஆன்சர் 0ன்னு எழுதிடலாம். அடுத்து 10th ஒன். ஓகே, இது டெஃபினட் இன்டெக்ரல். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டெக்ரல் a to b f of x into dx இருந்ததுன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்டெக்ரல் a to b f of x இருக்கிற இடத்துல x இருக்கிற இடத்துல இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். a + b மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதணும். ஓகே, இது ஒரு ஃபார்முலா. இதே போல் இன்னொரு ஃபார்முலா இருக்கும். 0 to a f of x into dxன்னு இருக்கும். அதுவும் அதே தான். இன்டெக்ரல் 0 to a f of x இருக்கிற இடத்துல a மைனஸ் எக்ஸ் into dx. ஸோ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸு, இந்த லிமிட்டை வந்து முன்னாடியே ஆட் பண்ணிக்கணும். இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது எடுத்து எழுதிக்கிறேன். I is equal to 0 to 1 x into 1 minus x whole power n into dx. ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்? இந்த ஃபார்முலா இந்த ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது நமக்கு லிமிட் என்ன இருக்குது? 1. ஸோ இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 மைனஸ் எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணணும். இங்கே ஏற்கனவே 1 மைனஸ் இருக்குது. இந்த எக்ஸுக்கு மட்டும் 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணிக்கிறேன் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இப்போ இன்டெக்ரல் 0 to 1 1 மைனஸ் எக்ஸு. இங்கே 1 இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா இது ஃபுல்லாக ஹோல் பவர் என்ன. ஸோ ஃபுல்லாக ஹோல் பவர் என்ன, எக்ஸுக்கு மட்டும் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஹோல் பவர் என்ன இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ மைனஸ் உள்ளே போச்சுன்னா -1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் n இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இப்போ என்ன அது பாருங்கள், இன்டெக்ரல் 0 to 1 1 மைனஸ் எக்ஸு. ஸோ 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் பவர் n இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு வரும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் 0 to 1 1 into x power n minus x into x power n plus 1 into dx. இதுக்கப்புறம் இப்போ டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகுது? x power n plus 1 divided by n plus 1 minus x power n plus ஏற்கனவே plus 1 இருக்குது, மறுபடியும் ஒரு plus 1 ஆட் பண்ணால் 2 divided by n plus 2. லிமிட்ஸ் வந்து 0 to 1. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். 1 divided by n plus 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுறோம். 1க்கு பவரில் எது வந்தாலும் அது 1 தான். மைனஸ் 1 divided by n plus 2. அடுத்து 0 அப்ளை பண்ணும்போது 0 ஆகிடும், விட்டுடலாம். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா n plus 2 மைனஸ் n minus 1 divided by n plus 1 into n plus 2. ஸோ இப்போ ப்ளஸ் n மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். 2 minus 1 1ன்னு வரும். ஸோ இப்போ 1 divided by n plus 1 into n plus 2. இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி மறக்கக்கூடாது. இந்த மாதிரி அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இது வந்து சிம்பிளாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து சைன் காஸ்ட்டில் கூட ஆங்கிள்ஸ் 0 to π/2 அந்த மாதிரி ஆங்கிள் கொடுத்தும் கேட்பாங்க. ஓகே, அடுத்து 11th ஒன். ஸோ இதுதான் ஃபைனல். இதோட முடிச்சிடலாம். ஸோ இப்போ இதே போல் நம்ம ஏற்கனவே ஒரு
சம் பார்த்துருந்தோம், ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இங்கே எங்கெங்கெல்லாம் 0 வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இதை என்ன பண்ணணும், ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ இப்போ தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். x³ மைனஸ் 3x² ப்ளஸ் 2x. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை காமனாக வெளியே எடுத்தோம், என்னன்னா x² மைனஸ் 3x ப்ளஸ் 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ எக்ஸ் இன்ட்டு இது ஸ்ப்ளிட்டிங் மிடில் டேர்ம், 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், சேம் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் -3 வரணுமா. 1 2s are 2, சேம் நம்பர் ஆட் பண்ணால் +3 வரும். அப்போது மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். -1 -2 மல்டிப்ளை பண்ணால் +2, ஆட் பண்ணால் -3. ஸோ அப்போ நமக்கு x - 1 இன்ட்டு x - 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ நமக்கு எங்கெங்கெல்லாம் 0 வரும், எக்ஸுக்கு 0ல் 0 வரும், எக்ஸுக்கு 1 கொடுத்தாலும் 0 வரும், 2 கொடுத்தாலும் 0 வரும். அப்போ நமக்கு லிமிட்ஸ் பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கிற லிமிட் -1 to 2, அதாவது -1 0 1 2 4 லிமிட் கொடுத்துருக்காங்க. சப்போ -1 to 0வும் செக் பண்ணணும், 0 to 1ம் செக் பண்ணணும், 1 to 2வும் செக் பண்ணணும். ஏன்னா நமக்கு 0வும் இருக்குது, 1ம் இருக்குது, 2வும் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற இன்டெக்ரலை எடுத்து எழுதிக்கிறேன். இதை இன்டெக்ரல் -1 to 2 இன்ட்டு x இன்ட்டு x - 1 இன்ட்டு x - 2 இன்ட்டு dxன்னு எழுதலாம். ஓகே, இப்போது லிமிட் நம்ம எப்படி பிரித்தோம், -1 to 0, 0 to 1, 1 to 2. ஸோ -1 to 0. ஸோ இந்த லிமிட்டில் நமக்கு என்ன ஆகுது பாருங்கள், மைனஸ் எடுத்து அப்ளை பண்ணலாம். -1 to 0னா -1/2ன்னு அப்ளை பண்ணலாமா, -1/2. ஸோ இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். ஸோ இப்போ எல்லாமே மைனஸ் ஆகிடுதா. ஸோ ஃபஸ்ட்டு லிமிட்டில் எல்லாமே மைனஸ் ஆகிடுது. அப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறும், இந்த சைன் ஃபுல்லாக மைனஸ்ன்னு எடுத்துருக்கணுமா. புரியுதாம்மா. இப்போ தான் ஒரு சம் பார்த்தோம், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேணான்னு பார்க்குறேன். ஸோ இப்போ மைனஸை வந்து கொடுத்துருக்கிறதுல ஒரு மைனஸ் வந்து முன்னாடி போட்டுக்கலாம். ஓகேவா. நம்ம இது வந்து புரியறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டோம். ஆனால் இன்டெகிரேட் பண்ணும்போது இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். மைனஸ் மட்டும் வெளியே போட்டுடணும், அது மட்டும் மறக்கக்கூடாது. x³ மைனஸ் 3x² ப்ளஸ் 2x இன்ட்டு dx ப்ளஸ் அடுத்து இன்டெக்ரல் 0 to 1. இப்போ 0 to 1ல் என்ன ஆகுது பாருங்கள், 0 to 1னா ஆஃப்னு எடுத்துக்கலாமா, ஆஃப். ஸோ எக்ஸுக்கு ஆஃப்னு போட்டோம்னா ப்ளஸில் தான் இருக்கும், எக்ஸுக்கு ஆஃப்னு போட்டால் -1 பெருசாக இருக்குது, நெகட்டிவில் இருக்கும். இங்கேயும் வந்து நெகட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ், பாசிட்டிவில் தான் இருக்கும். அப்போ இங்கே சைனை வந்து மாற்றக்கூடாது, இங்கே என்ன இருக்கோ அப்படியே வந்துடணும். ஸோ இப்போ x³ மைனஸ் 3x² ப்ளஸ் 2x இன்ட்டு dx. ஸோ இப்போ 2 லிமிட் முடிச்சிட்டோம். அடுத்து மூணாவது லிமிட்டு 1 to 2 ப்ளஸ் இன்டெக்ரல் 1 to 2. இப்போ மூணாவது லிமிட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 1 to 2னா 1.5ன்னு எடுத்துக்கலாமா, இது பாசிட்டிவ். 1.5னா பெரிய நம்பர், இதுவும் பாசிட்டிவ். 1.5னா 2வோட சின்ன நம்பர், இது வந்து நெகட்டிவ். ஸோ அப்போ நெகட்டிவில் இருக்குது, அப்போ சைன் வந்து நெகட்டிவில் போடணும். அவ்வளோதான், போட்டுட்டு அதை அடுத்து அப்படியே எழுதிக்கலாம். x³ மைனஸ் 3x² ப்ளஸ் 2x இன்ட்டு dx. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிக்க வேண்டியது தான். x³ இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் வெளியே வச்சுக்கிறோமா, x³ இன்டெகிரேட் பண்ணால் ஆகும் x⁴/4 மைனஸ் 3x² இன்டெகிரேட் பண்ணால் 3x³/3 ப்ளஸ் 2x இன்டெகிரேட் பண்ணால் 2x²/2. ஸோ லிமிட் என்ன இருக்குது, -1 to 0 ப்ளஸ் மறுபடியும் இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே தான் வரப்போகுது, லிமிட் மட்டும் மாறுது. ஸோ x⁴/4 மைனஸ் 3x³/3 ப்ளஸ் 2x²/2. ஸோ லிமிட் 0 to 1. மறுபடியும் இந்த லிமிட் வேல்யூஸ்லாம் அப்படியே வரப்போகுது. வேணா 3 கேன்சல் பண்ணிடலாம், எதுக்கு x³ இங்கே 2 கேன்சல் பண்ணிடுறேன், ப்ளஸ் x². ஸோ லிமிட் மட்டும் என்னவா மாறுது, 1 to 2. ஓ சாரிம்மா, இங்கே மைனஸ் வருதுல்ல, மைனஸ்
ஓகே, இப்போ லிமிட்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அப்பர் லிமிட் 0 அப்ளை பண்ணால் எல்லாமே 0 ஆகிடும். லோயர் லிமிட் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, மறுபடியும் நம்ம ஒரு லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது மைனஸ் போடணும். அதனால் இது ப்ளஸ் ஆகிடும், வெளியே இருக்க சைன் ப்ளஸ் ஆகிடும். உள்ளே மட்டும் -1 அப்ளை பண்ணிக்கலாம். -1 அப்ளை பண்ணால் 1/4. ஸோ இங்கே 3 கேன்சல் ஆகிடுது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 1. மறுபடியும் இங்கே 2 கேன்சல் ஆகிடுது. -1 ஸ்கொயர் பண்ணால் +1 ப்ளஸ். ஸோ இப்போ இங்கே செகண்டு அப்பர் லிமிட் +1 அப்ளை பண்ணோம்னா 1/4 -1/3 சாரி -1 +1. அடுத்து இந்த இடத்துல இங்கே எல்லாமே மைனஸ் சைன் வெளியே இருக்குது. ஸோ இப்போ அப்பர் லிமிட் பாருங்கள் 2 அப்ளை பண்ணால் 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16/4, 16/4ன்னு வருது. நான் டைரெக்டாக 4ன்னு அப்ளை பண்ணிக்கிறேன். -2³ 8 + 4. மறுபடியும் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது மைனஸ் சைன் போடணும். இன்ட்டு 1 அப்ளை பண்ணால் 1/4, மறுபடியும் -1 +1. ஓகேங்களா? இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த -1 +1 கேன்சல் பண்ணிடலாம். 1/4 ஆட் பண்ணால் 1/2. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2. ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இது வந்து 0 ஆகிடுது. ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மறுபடியும் 1/4 இது கேன்சல் ஆகிடும். இந்த -1 +1 கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு 1/2 + 2 + 1/4ன்னு வருது. எல்சிஎம் எடுத்துக்கிற 4. ஸோ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், இது 1 அப்படியே இருக்கட்டும். 10 + 1 11/4. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து எடுத்திருந்த இன்டெக்ரல்ஸ் மட்டும்தான். ஸோ இதுலேயே நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டோம். முடிஞ்சால் ஒவ்வொரு டாப்பிக்கும் டெஃபினட் இன்டெக்ரல் தனியாக, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தனியாக ஒவ்வொரு வீடியோவாக போடுவோம். தேங்க்யூ.